இடங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷமே ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது. இயேசு பிரசங்கித்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யம்னா ஒரு ராஜா, ஒரு ராஜ்யம், ஒரு அரசாங்கம், ஒரு ஆளுகை எல்லாம் இருக்குது. அந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகள் இருக்கிறது, போதனைகள் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் எப்படி வாழணுங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் போதிக்கிறார். மலை பிரசங்கத்திலெல்லாம் அதை போதிக்கிறார். பாருங்கள், என்னத்தை புசிப்போம் குடிப்போம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தேவையான பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது முதலாவது தேடுங்கள், அப்பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு ராஜ்யம் எப்படி தேவைகளெல்லாம் சந்திக்குது, தேவனுடைய ராஜ்யம் எப்படி நம்ம எல்லா விதத்தில் தேவைகளை சந்திக்கிறது என்பதை குறித்து இயேசு விவரமாய் போதித்தார். அது செத்து மோட்சம் பிறகு போன பிறகு இல்லை, இங்கே தான் கவலைப்படாதுன்ற. யார் பரலோகத்தில் போய் யாருக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க போகிறா பெட்ரோல் என்ன விலைன்னு? ஹலோ, இங்கே தானே கவலையாக இருக்குது. அப்போ கவலைப்படாது இருக்குன்ற எல்லா தேவைகளையும் நான் சந்திக்கிறேன். நீ பாட்டுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அதில் கவனமாரு. இதை போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காது, இதை பார்த்து ஐயோ ஐயோ கத்திக்கிட்டு இருக்காத. தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அதனால் தேடும்போது எல்லாத்தையும் நான் தருவேங்கிறார். நானும் பார்த்துட்டேன், வளர்ந்து வந்த காலத்தில்னு சொன்னாங்க. காலம் ஒன்று வரப்போகுது, அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்குமாக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது சொன்னாங்க, 50 வருஷத்துக்கு முன்னால் அரிசி 50 கிலோ விற்கும்போது நாங்களாம் ஆணு வாயப்படுறோம். 50 ரூபான்னு அந்த காலத்தில் பெரிய காரியம் வச்சு, யாருக்கும் சோறே இருக்காதாக்குன்னு. இப்போ 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 50 ரூபாய்க்கு மேலேயும் விற்கிறாங்க. வாங்கி நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆளுங்களை பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு. யாராவது கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி தெரியுது உங்களுக்கு? அரிசி ரொம்ப விலையாயிடுச்சுப்பா, கொஞ்சம் குறைச்சிக்கோன்றாங்களா? யாராவது கிடையாது. நம்ம பாட்டுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடிட்டு இருக்கோம், அவர் பாட்டுக்கு சப்ளை பண்ணுறாரு. அது என்ன வேலை? நான் ஒன்று சொல்கிறேங்க, கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? என்ன விலையானாலும் வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ விசுவாசிங்க, கர்த்தர் தருவார், நான் சாப்பிட்டு தான் ஆவேன். என்ன விலை வேணால் ஆக்கிக்கோ, நீ நான் சாப்பிட்டு தான் ஆவேன். என் கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். இந்த ராஜ்யம் அல்ல என்னுடைய தேவைகளை சந்திக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் தான் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறது. இந்த ராஜ்யத்தில் பஞ்சம் பசி எல்லாம் இருக்குது, இன்ஃப்ளேஷன் அது இதுன்னு இருக்குது. அந்த ராஜ்யத்தில் ஒன்றும் கிடையாது. தேவைகளெல்லாம் பரிபூர்ணமாக சந்திக்கிற ஒரு ராஜ்யம் இல்லையா? அப்போ அந்த ராஜ்யம் வந்துருச்சு. அந்த ராஜா நம்முடைய உள்ளத்திலே ஆளுகிறார், வீட்டில் இருக்கிறார், நம்ம உள்ளத்தை ஆளுகிறார். நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் இல்லையா? அப்போ ராஜ்யம் இன்றைக்கு கண்ணில் காணாத விதத்தில் வந்திருக்கிறது, இன்விசிபிள் கிங்டமாக வந்திருக்கிறது. இயேசு திரும்ப வரும்போது இந்த ராஜ்யம் நிறைவடைய போகிறது. இப்போ இனாகிரேட் ஆகிடுச்சு, ஆரம்பமாயிடுச்சு. இயேசு முதல் தடவை இந்த உலகத்துக்குள்ளே வந்தப்போ ராஜ்யம் இனாகிரேட் ஆகிடுச்சு. இனாகிரேஷன் ஆஃப் த கிங்டம்னு சொல்லுவாங்க. அப்போ இனாகிரேட்னா துவங்கி